ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஸ்வர்ணதோஷம் நீங்கிறதுக்கான வழிபாடு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் நிலையாக நம்ம வீட்டிலையே இருக்கணும், அடகு கடைக்கு போகக்கூடாது, தொலைந்து போகக்கூடாதுனாக்கா அதற்கு ஸ்வர்ண தேவதையோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். புதுசாக நகைகளை வாங்கிறதுக்குமே ஸ்வர்ண தேவதையோட ஆசீர்வாதம் இருக்கணும். அடமானத்தில் உள்ள நகையை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கும் மீட்டு வந்த நகை திரும்ப அடகுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் புதுசாக நகைகள் வாங்கிறதுக்கும் ஒரு அருமையான எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமுமே ஸ்வர்ண தேவதையை நினைச்சாலே போதும், உங்களுக்கு தங்கம் சேரும். ஸ்வர்ண தேவதைங்கிறவங்க தங்கத்திற்கு அதிபதி, மகாலட்சுமியோட சொரூபம். நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஸ்வர்ண தேவதையே எங்கள் வீட்டில் நிறைய தங்கம் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டிற்கு ஸ்வர்ண தோஷங்கிறதே வராது. நிறைய என்கிட்ட 50 பவுன் வச்சுருந்தேன், ஆனால் இப்போது என்கிட்ட குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அதற்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஸ்வர்ண தோஷம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஸ்வர்ண தோஷத்தை எப்படி நீக்கிறதுனாக்கா அதுக்கு நமக்கு 3 பூ தேவை. தாமரைப்பூ, பன்னீர்பூ, மஞ்சள் நிற ஆவாரம்பூ, பன்னீர் ரோஜாப்பூ. இந்த 3 பூ தான் நமக்கு தேவை. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய நகையை கழட்டி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நகையாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லையா, சின்ன திருகாணியாவது கண்டிப்பாக இருக்கும். தங்கம் மட்டும்தான் போடணும். அதனால் சின்ன திருகாணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அந்த கிண்ணத்தில் போடுங்க. அது மேலே இந்த 3 பூ இருக்குது பார்த்தீங்களா, தாமரைப்பூ, பன்னீர் ரோஜாப்பூ, மஞ்சள் ஆவாரம்பூ, இது எல்லாத்தையுமே அது மேலே போட்டு நீங்கள் மூடிடணும். இதில் இந்த பூவை போட்டு மேலே மூடி போட்டு மூடிடுங்க அந்த பாத்திரத்தில். இந்த பாத்திரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஸ்வர்ண தேவதையை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தங்க நகையெல்லாம் அடமானத்துலேருந்து சீக்கிரம் நான் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை நீங்கள் வைங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும். 3 வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் உங்களுடைய தங்கம் அந்த பூக்கள்லே இருக்கணும், அந்த வாசத்திலே இருக்கணும். அப்படியே நீங்கள் விட்டுடணும். நீங்கள் அந்த நகையை வெள்ளிக்கிழமை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து எடுத்து அது திரும்ப நீங்கள் போட்டுக்கணும். எடுத்து உடனே பீரோவில் வச்சிடக்கூடாது, எடுத்து நீங்கள் போட்டுக்கணும். இதுதான் போட்டுக்கிட்டு நீங்கள் கண்ணாடியில் உங்களை பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஸ்வர்ண தோஷம் விலகும். நிச்சயமாக அடமானத்தில் வச்ச நகையை திரும்பி மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வரும். எங்கள்கிட்ட அடமானத்தில் நகை இல்லை, புதுசாக தான் நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அந்த கிண்ணத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்னும் எங்களுக்கு நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வர்ண தேவதையை நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்கள் புது புது நகையாக வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்வர்ண தேவதை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த 3 வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுதே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி, அதை மீட்டெடுக்கக்கூடிய வழியை காட்டி கொடுப்பாங்க ஸ்வர்ண தேவதை. எப்பொழுதுமே நீங்கள் ஸ்வர்ண தேவதையை நினச்சி வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஸ்வர்ண தேவதையை எனக்கு நிறைய தங்கத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு டெய்லி நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் இந்த பூக்கள் கொண்ட பரிகாரத்தை 3 வெள்ளிக்கிழமை செய்தாலே நல்ல பலன் கொடுக்கும். நிச்சயமாக செய்து பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் நீங்கள் விளக்கேற்றும் போது டெய்லி ஸ்வர்ண தேவதையை வேண்டிக்கிட்டு விளக்கேற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸ்வர்ண தேவதை உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்வர்ணத்தினால் இருக்கக்கூடிய தோஷம் இருக்காது. இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய இந்த பரிகாரம் முழுமையாக வெற்றி அடையும். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலன் உண்டு. எந்த ஒரு காரியத்தையுமே முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் அதில் உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் ஸ்வர்ண தேவதையின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.